எனக்கே தெரியாமல் இத்தனை பெரிய ஹோட்டலை எவன் கட்டினா ஊருக்குள்ள? ஒருவேளை இங்கே தான் எங்கேயோ இருக்கணும். இங்கே அதே கண்ணு, அதே மறுவேஷம். லக்ஷ்மி, லக்ஷ்மி, எப்படி கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? அதே கோழி முட்டை கண்ணு, அதே பயம். ஏங்க, இதெல்லாம் இப்ப அவசியம் இல்லைங்க. எதுக்கு மாறு விஷயத்தை கலைங்க. அது அட விளையாடாதீங்க. ஊருக்கு வெளியில இருக்கிற ஹோட்டல் தானே, அதெல்லாம் நம்ம ஊருக்காரங்க யாரும் இங்க வரமாட்டாங்கங்க. பேசாம வேஷத்தை கலைங்க. அதுவும் இல்லாம எனக்கு ஒரு சந்தேகம். இப்படி முகத்தை மூடி இருந்தீங்கன்னா எப்படி ஜூஸ் குடிப்பீங்க? அது நீங்க நினைக்கிற மாதிரி. அட என்ன நான் நினைக்கிற மாதிரி? ஓ புரியுது புரியுது. அந்த டார்ச்சர் பார்ட்டி என்னை இப்ப பாத்திரக்கூடாது, அதானே சொல்ல வர்றீங்க? ஏங்க, நான் ஒருத்தன் கூட இருக்கும்போது உங்களை எவனா டார்ச்சர் பண்ணிட முடியுமாங்க? அதானே. ஏன் சும்மா விளையாடாதீங்க, சொல்லுங்க. கரெக்டு தானே? தம்பி, எனக்கு ஒரு காஃபி. ஏங்க உங்களுக்கு வேணாமா? வேற வேற எதுவும் வேணாம்ப்பா, அவ்வளோதான். மிஸ்டர் ஒயிட். மிஸ்டர் ஒயிட்டா? லட்சுமி குரல் மாதிரி இருக்கு. லட்சுமி, அப்போ இது அண்ணா. அண்ணனா? ஏய் ஏய் பாத்திமா, நீயா? நீ இங்க வந்து என்ன பண்ற? நீ என்ன பண்ணலாம் நீங்க வந்தியோ, அதுக்கு தான் நானும் வந்தேன். மிஸ்டர் ஒயிட், இல்ல, இது என் தங்கச்சிங்கல்ல ஒண்ணு. அப்படியா? ஆமா. ஹாய் ஃபாத்திமா. ஹாய். அப்புறம் 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 வாங்கலாம், அந்த டேபிள்ல ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து பேசலாமே. ஓ சரிங்க. உங்க தங்கச்சியும் கூப்பிடுங்க. ஐயோ இல்ல இல்ல இல்ல, என் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, நான் உங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறேன். அப்படியா? ஃப்ரெண்டோட வந்திருக்கலாம். சரி, அப்ப நீங்க வாங்க. சரி. ஏங்க, நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருங்க. நான் என் தங்கச்சிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே. சரிங்க, வந்துடுறேன். இரு, ஏன் பதற? அது சரி, அண்ணனுக்கு ஒரு உதவி செய்றியா? என்னென்ன? என்னை இங்க பார்த்தேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாத, சரியா? அண்ணா, அதே மாதிரி நீயும் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னடா, சொல்லுடா. என்ன இங்க பார்த்தத வாப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன், நீ ஃப்ரெண்டு கூட தானே வந்தேன்னு சொன்ன? அவர் கூட. அவரா? எவரு? வாஷ்ரூம் போயிருக்காரு.
அப்படி அப்படி போகுது கதை. இருக்கட்டும், உன்னை வந்து பேசிக்கிறேன். கம் கம் வாங்க. பரவாயில்லைங்க. அது எப்படி மிஸ்டர் ஒயிட்? நான் எங்க போனாலும் நம்ம 2 பேரும் ஆக்சிடென்டலா மீட் பண்றோம். இப்ப கூட சந்தோஷமான விஷயம் ஒண்ணு. என் கெரியரோட ஒரு சின்ன பிகினிங்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக என் ஃப்ரெண்டுக்கு ட்ரீட் கொடுக்கலான்னு வந்தேன். உங்ககிட்ட கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க எங்க இருப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அதான் அப்படியே விட்டுட்டேன். ஆனா பாருங்க, இப்ப நீங்களே முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்ல. எப்படி? என்னது என்னது எப்படி? நீங்களும் நானும் இந்த மாதிரி ஆக்சிடென்டலா மீட் பண்றது. நான் முகத்தை மூடி இருந்தாலும் சரி, இருட்டுல இருந்தாலும் சரி, இல்ல வேற எங்க இருந்தாலும் சரி, எப்படி நீங்க மட்டும் கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க? அது ஒரு சின்ன ரகசியங்க. ரகசியமா? கூல். சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். என்ன ரகசியம்? அது அப்புறமா சொல்றேனே. நிஜமாவே சொல்றேங்க. அத உங்களை தவிர வேற யார்கிட்டயுமே சொல்லவும் முடியாது. நம்புங்க. நம்புங்க. ஓகே, நம்புறேன். நீங்க என்ன சாப்பிடுறீங்க? இல்லைங்க, பரவாயில்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். மேடம் கொடுங்க. தேங்க் யூ மேடம். வேற என்ன வேணும் மேடம்? ஒரு நிமிஷம், ஏதாவது சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். மிஸ்டர் ஒயிட், நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்கு என்னோட ட்ரீட். அப்ப நீங்க ஏதாவது சொல்லியே ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு காஃபி. சொல்லுங்க. ஒரு காஃபி. ஓகே மேடம். சரிங்கண்ணே. Thank you. காஃபி அங்க வச்சு. தேங்க்ஸ் தம்பி. வேற ஏதாவது வேணுமா மேடம்? இல்ல. இந்தாங்க மேடம் பில். தேங்க் யூ மேடம். என்னங்க இது? ட்ரீட் கேட்டுன்னு ஒரே அமர்க்கலப்படுத்திட்டு இருக்கீங்க. யா, ஏன்னு சொல்லுங்க பாப்போம். ஐயோ லட்சுமி, காதல சொல்ல வந்தவங்கிட்ட இப்படி கேள்வி கேட்டா நான் என்னன்னு சொல்றது? வீட்டுல மாப்பிள்ள பார்த்துருக்காங்க, அடுத்த மாசம் கல்யாணம்னு மட்டும் சொல்லிடாத, நெஞ்சு வெடிச்சு செத்துருவேன். மிஸ்டர் ஒயிட், என்ன யோசனை? இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்களா? நானே சொல்றேன், நான் பார் கவுன்சில்ல மெம்பர் ஆயிட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து ஐ அம் a lawyer. ஓ சபா, மட்டும்தானா? இல்ல இல்ல, ஓ அப்படியா அப்படின்னு கேட்டேன். ஏங்க, ஒரு 20 பேர் சேர்ந்து வச்சிருக்கிற கவுன்சில், அவங்க சொன்னாதான் நீங்க லாயரா என்ன? நீங்க ஏற்கனவே பெரிய லாயருங்க. அட போங்க, நீங்க வேற. அதெல்லாம் விடுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான். அப்படியா? சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம்.
என்னை பொறுத்தவரை அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆ, அந்த விஷயம் உங்களுக்கும் சந்தோஷம்னா இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி சந்தோஷப்படுவேன். I just hate this topic. பிடிக்கலங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுவும் நீங்க எப்படி பேசுறீங்க பாருங்க, எனக்கு சத்தியமா பிடிக்கல. இல்லைங்க லட்சுமி, அது வேணாங்க, நீங்க ஒன்னும் பேச வேணாம். எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. எதுவும் சொல்லிடாதீங்க. இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் சொல்ல வந்தது நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. கிடையாதுங்க, நான் நினைச்சதுதான் சரி, நீங்க நினைச்சதுதான் தப்பு. யாருங்க நீங்க? அது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு சந்தோஷம்னா அது எனக்கு சந்தோஷமா இருக்காதா? நீங்க எப்படி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம்? கடவுளே, இம்புட்டு தானா? ஒரு நிமிஷத்துல உசுறு போய் உசுறு வந்துச்சு. மிஸ்டர் ஒயிட், என்னன்னு சொல்லுங்க. அது வந்து நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட உரிமையா கோவப்பட்டா அதுக்கு இப்படியா நீங்க அப்செட் ஆவீங்க? முதல்ல அந்த சந்தோஷமான விஷயம் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. சொல்றேங்க. சரி, காஃபி ஆறிடுச்சு, இன்னொரு காஃபி சொல்லட்டுமா? அப்புறமா பாத்துக்கலாம். ஓகே. முக்கியமான விஷயம், அந்த பிள்ளை கண்ணை மட்டும் பாத்துறாத. ஏன்டா? அதுக்கப்புறம் அது 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 அப்படின்னு உன் நாக்கு தந்தி அடிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து அது அது வந்துங்க அது அது ஒரு பொண்ணோட கண்ணை பார்த்து பேசுறது இம்பிட்டு கஷ்டமா? டே கார்த்தி, என்னடா இப்படி கவுர்ற? மிஸ்டர் ஒயிட், என்னங்க ஆச்சு? ஒன்றும் இல்லைங்க. சரி, ஏன் இப்படி வேர்க்குது? வேர்க்குதா? மலையில நனைஞ்ச குருவி மாதிரி உன் முகம் பூரா வேர்த்து தலை காதெல்லாம் வேர்த்து ஊத்திடும். ஒயிட், are you okay? இந்தாங்க. ஏங்க, ஒரு 2 நிமிஷம். ஓகே ஓகே, ரிலாக்ஸ். முட்டாப்பையில சிப்படியாடா சொதப்புவ. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் என்ன வேணும்னா பண்றேன், அதுவா ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. உன்னை பண்ண லவ் பண்ணியிருந்தா தானே தெரியும். கார்த்தி, தைரியத்தை மட்டும் விடாத. ஆண்டாளம் அவன் நல்லா கும்பிட்டுக்கோ. சட்டுன்னு போய் உட்காந்துட்டு அவங்கள பேசணும், பட்டுன்னு சொல்லிடு, சரியா? லட்சுமி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் உங்களை லவ் பண்றேங்க.
சூப்பருங்க. எப்படிங்க உங்களுக்கு தோணுச்சு? கார்த்தி, சான்ஸே இல்லைங்க. சும்மா சொல்லக்கூடாது. பிச்சிட்டீங்க. வாட் அ டைமிங்ங்க. வாட் அ டைமிங். முதல்ல கையை கொடுங்க. கையை கொடுங்க. அட கொடுங்க. சூப்பருங்க. செம்ம ஐடியா. டக்குன்னு விக்கல நிப்பாட்டிட்டீங்க. ஏங்க ஒரு 2 நிமிஷம். ஓகே, டேக் யூர் டைம். அச்சோ, இப்ப எப்படி சொல்றது? எங்க அப்பா கூட இப்படிதான் ஒரு தடவை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு விக்கல் வந்துருச்சா, டக்குன்னு நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஷாக்ல அப்படியே விக்கல் நின்னுடுச்சு. உங்களுக்கு விக்கல் தானே நின்னுச்சு, எனக்கு ஹார்ட்டே நின்னு போச்சுங்க. நீங்களும் அதே மாதிரி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து என் விக்கலை நிப்பாட்டிட்டீங்க. நான் ஷாக் கொடுத்தேன்னா நீங்க தாங்க எனக்கு ஷாக்க கொடுத்தீங்க. அதுவும் நீங்க சொன்னீங்க பாருங்க, இந்த ஐ லவ் யூங்கிற ஒரு வார்த்தை, அந்த எக்ஸ்பிரஷன் அமேசிங். நிஜமா லவ் ப்ரப்போஸ் பண்றவங்க கூட இந்த அளவுக்கு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஐயோ, அவ்வளோ ரியலா இருந்துச்சு. என்னங்க நீங்க, நான் உங்ககிட்ட ரியலா தாங்க சொன்னேன். தேங்க்ஸ் மிஸ்டர் வைட், தேங்க்ஸ் a lot. சரி, நீங்க ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். கார்த்தி, வாழ்க்கையில தடவையா ஒரு பொண்ணு கிட்ட மனசார ஐ லவ் யூ சொன்ன, மொத்தையும் இப்படி சொதப்பிட்டியாடா. நம்மாலே எப்படி அவங்களுக்கு புரியுற மாதிரி என் காதல சொல்றது? இவர் இங்க என்ன பண்றாரு? ஐடியா கிடைச்சிருச்சு. நான் சொல்றது நிஜங்க. நான் உங்களை தவிர வேற ஒரு பொண்ணை என் வாழ்க்கை துணையா நினைச்சு கூட பார்க்க முடியல. இருக்கிற ஒரு வாழ்க்கைய 10 ஜென்மத்துக்கு சேர்த்து வாழணும். உங்க கையை பிடிச்சுக்கிட்டே. ஒருவேளை நமக்கு தான் ஏதாவது எழுதுறாரா? இதுதான் என்னோட ஆசை, கனவு எல்லாமே. உங்க முடிவை சீக்கிரமா சொல்லுங்க. வரலட்சுமி, என்னது இது? ஐ லவ் லெட்டர். அட பாவி மனுஷா,
இம்புட்டு காதல மனசுலயே வச்சுப்புட்டு நேர்ல மட்டும் எப்படி நடிச்ச? இரு இரு, மறுபடியும் நான் உன்னை பாக்குறப்போ என்னோட மொத்த காதலையும் உன் மேல கொட்டி திக்குமுக்காட வைக்கிறேன். இரு. உம்மா. எந்த காலத்துல பாருங்க போட்டோவை பிரிண்ட் போட்டுக்கிட்டு இருக்க. வாட்ஸ்அப்ல அனுப்புனா 2 நிமிஷத்துல போய் சேர்ந்துற போகுது. அட நீ வேறப்பா, நம்ம தர்மா அண்ணனுக்கு கட்சிக்கார பைய கார்த்தின்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணான். ஃபோனை உடைச்சு விட்டாருப்பா. என்னப்பா சொல்ற? ஆமா, நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு ஏன்டா நீ போட்டோ அனுப்புனேன்னு ஏன் ஃபோனை உடைச்சு விட்டாப்லேனா? நானே இஎம்ஐல இப்போ தான் ஃபோன் வாங்கியிருக்கேன். 80 ரூபாய்க்கு பிரிண்ட் போட்டு ஃபோனை காப்பாத்திக்கணும்ல. நீ சொல்றதும் சரிதானப்பா. அதுக்கு தான்ப்பா. நேத்து ஒருத்தர் செருப்பு காமிச்சால, அவ வரா பார். ஏய் பாய் பாய். ஏய் நில்றி. ஏய், நேத்து ஏதோ வெங்கடேஷ் செருப்பு தூக்கி காமிச்சாமே. என்னடி முழிக்கிற? அவன் கேட்கறது காதுல விழல. இங்க பாருங்க, வாடி போடினா அம்புட்டுதான். அவன் தப்பா பேசினான், அதான் செருப்பு தூக்கி காமிச்சான். மாப்பிள, நேத்து தான் அந்த பிள்ளைகிட்ட தப்பா பேசினியாமே. இப்ப என் முன்னாடி திரும்ப பேசுறா. அவன் என்ன பண்றான்னு பாப்போம். ஏய் வேண்டாம், ஒழுங்கா வம்பிழுக்காம வழிய விட்டுருங்க, இல்ல நடக்கிறதே வேற. இதெல்லாம் என்னடி பண்ணுவ? ஏய் மரியாதையா பேசுடா. எது டாவா? அவ மட்டும் என்ன டீன் கூப்பிடுறான்? கூப்பிட்டா மாப்பிள அவ குடுமையை பிடிச்சி தூக்குடா. ஏய் வேண்டாம், எங்க அண்ணனுக்கு மட்டும் இது தெரிஞ்சது. உங்க அண்ணன் பெரிய ரவுடி, அப்படியே சதைச்சிருவாப்ல. மாப்பிள தூக்குடா. ஏய் வேண்டாம். ஏய் இருடி. சொன்னா கேளு. வேண்டாம். என்னடி பண்ணுவ? வேண்டாம் வேண்டாம். என்னடி பண்ண முடியும்? ஒழுங்கா விட்டுடு. டேய் சொன்னா கேளுடா. அப்பா.